ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு வேத பகுதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். எல்லாரும் உங்கள் வேத புத்தகத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதன் 12வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் கைகளில் பைபிள் இருக்குமேயானால் ப்ளீஸ் டர்ன் யுவர் பைபிள்ஸ். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம், 3 வசனங்களையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்தவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் எடுக்கல போல, 4 ஆமேன் தான் வருது. என்னன்னே சரி, குயிக்கா எடுத்தவங்க பேஜ் நம்பர் சொல்லுங்களேன். எடுத்தவங்க 273 புதிய ஏற்பாட்டில் 273 273 புதிய ஏற்பாட்டில் பாருங்க. இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? இன்னொருத்தர் பழைய ஏற்பாட்டை தேடிட்டு இருக்காரு. சோத்திரம். புதிய ஏற்பாட்டில் 273. ஓகே, எடுத்தவங்க இப்போ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரைட், சேர்ந்து வாசிக்கலாம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்களேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. சொல்லுங்க, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஹல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பியர் 3வது அதிகாரத்தை நாம் வாசித்த பகுதிக்கு முன்பதும் பின்பதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே வெளிப்படுத்துகிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. அவர் சொல்லுகிறாரு, சில காரியங்களில் யூ ஜஸ்ட் ஃபாலோ மீ அப்படின்னு சொல்றார். நீங்க என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க, என்னைய ஃபாலோ பண்ணுங்க, நான் எப்படி பண்றேன்னு பாருங்க, அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஒரு டிஸ்க்ளைமர் போடுறாரு. என்ன தெரியுமா? நான் என்னைய ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றதுனால, என்னை போல நான் செய்கிற இந்த காரியத்தை நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லுகிறதுனால நான் முழுமையும் கிறிஸ்துவை போல மாறிவிட்டேன் என்று சொல்ல இயலாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியங்களில் நீங்க என்னை ஃபாலோ பண்ணுங்க, பட் இட் டஸ் நாட் மீன் அது ஒரு காரியத்தை முடிவுபடுத்துகிறதுல என்ன தெரியுமா, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பவுல் சில இடங்களில் இதுக்கு அடுத்து நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லுவாரு, நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பாருங்க, அங்க பவுல் சொல்லுகிறார், ஓட்டத்தை முடித்தேன். சொல்லுங்க பார்க்கலாம், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு என்ன ஆச்சு? ரேஸ் முடிஞ்சிச்சு. அந்த ரேஸ் என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. அங்க பவுல் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் வாசித்த இந்த பகுதியில் சொல்லுகிறார், நான் இன்னும் தொடருகிறேன். நான் என்ன செய்கிறேன்? நான் ஓட்டத்தை இன்னும் என்ன செய்யல, முடிக்கல. நான் இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிங்க, பவுல் தன்னுடைய ஓட்டத்தை முடிப்பதற்கு முன்பதாக அந்த ஓட்டத்தை முடிக்கும்படி ஆசையாய் தொடர்ந்த கதையைத்தான் நீங்கள் நானும் இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் இந்த 2024ஆம் ஆண்டோடு நம்முடைய வாழ்க்கையை முடிக்காமல் 2025ஆம் ஆண்டிற்கு போக வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டு உங்களையும் என்னையும் ஜீவனோடு வைத்திருப்பாரே, ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை அந்த காலை வேளையில் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறார். நீங்கள் இன்னும் உங்கள் ஓட்டத்தை முடிக்கவில்லை. விளங்குனவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓட்டத்தை முடிச்சிருந்தா நம்ம யாரும் என்ன செஞ்சிருக்க மாட்டோம், இங்க இருந்திருக்க மாட்டோம். நான் சொல்ல பேருக்கு விளங்குது? ஆமா, புரிஞ்சவங்களுக்காக சோத்திரம். ஹல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் நம்முடைய ஓட்டத்தை முடிக்காம ஆண்டவர் இன்னும் கிரேஸ்ஃபுல்லா, கிருபையாய் இன்னும் ஒரு புதிய ஆண்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அதை அனுபவிக்க போகிறோம், அதை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்றால் நாம் இன்னும் நம்முடைய ஓட்டத்தை என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் அந்த ரேஸ் என்ன செய்யல, முடியல. இன்னும் இந்த ஓட்ட பந்தயம் முடியல. நல்லா கவனிங்க,
நான் இன்னும் இந்த பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருப்பேனே, ஆனால் நான் இன்னும் இந்த பந்தயத்தை என்ன செய்யலன்னு அர்த்தம், முடிக்கலன்னு அர்த்தம். முடிச்சதுக்கு அப்புறம் ஓடுவாங்களா யாராவது? ரேஸ் முடிஞ்சிருச்சு, அந்த ரேஸ் போய் அந்த லைன் வச்சிருப்பாங்கல்ல, அந்த ரிப்பன் கட்டியிருப்பாங்கல்ல, அதுல போய் மோதிட்டு அதுக்கப்புறமே யாராவது இல்லை எனக்கு எனர்ஜி இருக்கு, இல்லை எனக்கு இன்னும் அந்த வைப் என்ன செய்யல, அந்த வைப் நிறைய ட்ரெண்ட் ஆகுதுல்ல, இன்னும் அந்த ரேஸ்ல இருக்கிற வைப் எனக்கு என்ன செய்யல, அடங்கல, அதனால நான் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும். போன வாரம் எங்கேயோ போனப்ப இந்த ஃபெலிஸ் நாவிடாட் பாட்டு பாடிட்டு இருந்தோம், எங்கேயோ பாடணும் ரீசெண்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னால் நினைக்கிறேன். அப்போ சொன்னேன், நான் இன்னும் இந்த கிறிஸ்மஸ் வைப் என்ன செய்யலை, போகலை, இன்னும் என்ன செய்கிறோம், விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ்னு பாட்டு பாடுறோம். நேற்று ஈவினிங் கூட பிள்ளைங்கள்லாம் அங்கே அத்தம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கிங்கில் உட்காந்து ஸ்பீக்கரில் பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருந்தோம், விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ் பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு இருந்தோம். இன்னும் அந்த வைப் நமக்கு என்ன செய்யலை, போகலை. அது மாதிரி நம்ம இன்னும் அந்த வைப்பில் என்ன செய்கிறோம், ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கிறார் என்றால், இன்னும் உங்களையும் என்னையும் இந்த ஓட்டத்தில் வைத்திருக்கிறார் என்றால், நீங்களும் நானும் இன்னும் இந்த பந்தயத்தில் தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த பந்தயம் இன்னும் முடியவில்லை. இன்னும் நான் போக வேண்டிய தூரம் என்ன செய்கிறது, இருக்கிறது. நான் போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்குமே, ஆனால் நான் அதை அடையும்படிக்கு முன்னோக்கி என்ன செய்ய வேண்டும், ஓட வேண்டும். நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? கொஞ்சம் லோ வச்சிருங்க, கொஞ்சம் லோ வைங்க. செக். பிரைஸ் காட் ஹல்லேலூயா. குட். நான் இன்னும் அந்த தூரத்தை நோக்கி என்ன செய்ய வேண்டும், அதை அடையணும்னா எப்படி ஓடணும், முன்னாடி ஓடணும். நான் பின்னோக்கி ஓடுவேனே, ஆனால் நான் அடைய வேண்டிய தூரத்தை அடைய முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ஆட்டோமேட்டிக் டிரைவ் காரில் போய் பார்த்தீங்கன்னா, கார் ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு, ஆட்டோமேட்டிக் ஓட்டினவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் சில மோட்ஸ் இருக்கும். அதாவது டிரைவிங் மோட்ஸில் அதில் கியர் ஷிஃப்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல டீன் இருக்கும், டிரைவ்னு இருக்கும், அப்புறம் மறுபடியும் நியூட்ரல் இருக்கும், அப்புறம் மறுபடியும் ரிவர்ஸ் இருக்கும், அப்புறம் பார்க்கிங் இருக்கும். இப்போ இந்த டிரைவ் ரிவர்ஸ் இது ரொம்ப முக்கியம். எது முக்கியம்? டிரைவ் ரிவர்ஸ். இப்போ இந்த டிரைவ் அப்படின்ற ஒரு மோடில் போட்டு நீங்கள் ஆக்சிலரேட்டரை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வண்டி என்ன செய்யும்? கார் கம்பெனியில் வேலை வைக்கிற சொல்றாரு பாருங்க, நீங்க டிரைவ்ல போட்டு ஆக்சிலரேட் பண்ணீங்கன்னா எங்க போகும்? முன்னாடி போகும். அதுவே ரிவர்ஸ்ல போட்டுட்டு நீங்க ஆக்சிலரேட்டரை பிரஸ் பண்ணீங்கன்னா எங்க போகும்? நான் டிரைவும் போடுறதில்ல பாஸ்டர், ரிவர்ஸும் போடுறதில்ல பாஸ்டர், நியூட்ரல் என்ன செஞ்சுறேன். நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறது. அதனால நான் நியூட்ரல்ல போட்டு மிதி என்ன செய்யறேன், மிதிக்கிறேன் பாஸ்டர். ரிவர்ஸ்ல போட்டாலாவது பின்னால போகும், ஏதோ ஒரு ஆறுதல், வண்டி நகருதுன்னு. நியூட்ரல்ல போட்டா அதுவும் என்ன செய்யாது, போகாது. ஆனா இங்க பவுல் சொல்லுகிறார், நீங்களும் நானும் நியூட்ரல்ல போட்டு இருந்த இடத்திலேயே இருக்கிறதுக்கு இல்ல, நீங்களும் நானும் ரிவர்ஸ்ல போட்டு வந்த வழியே பின்னாடி போறதுக்கு இல்ல, பட் டிரைவ்ல போட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் நீங்களும் நானும் முன்னேற வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பவுல் அடிகளாரின் வார்த்தைகளின் மூலமாய் இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் இன்னும் இந்த உலகத்தில் ஜீவனோடு இருக்கிறோமே, ஆனால் பாஸ்டர் சொன்னாங்க, இந்த 2024 நம்மோடு துவங்கின பலர் இன்றைக்கு இல்ல. I'm not talking about யூஎஸ்ல அவங்க இறந்துட்டாங்க, ஆஸ்திரேலியால அவங்க இறந்துட்டாங்க, அதெல்லாம் பத்தி பேசல. நான் பேசுறது நம்முடைய கிராமங்களில, நம்முடைய தெருக்களில, நம்முடைய உறவுகளில, நம்முடைய நண்பர் வட்டாரங்களில. இந்த 2024 யாரெல்லாம் நம்ம கூட சேர்ந்து சந்தோஷமா துவங்கினாங்களோ, they cannot end it. அவர்கள் அதை முடிக்க முடியவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் அதை முடிக்கிற கையோடு 2025 நமக்கு தருகிறார் என்றால், உங்களை அழைத்த அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி நீங்கள் இன்னும் அதிகமாய் ஓட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அழைப்பை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவர் மேலே வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பின்னானவை முன்னானவை, பவுல் அதை தான் சொல்லுகிறார். நான் முன்னானவைகளை நாட வேண்டுமே, ஆனால் பின்னானவைகள் என்ன செய்யணுமா? மறக்க வேண்டும். அது என்ன பாஸ்டர் முன்னானவைகள் பின்னானவைகள் அப்படின்னா, எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை பின்னோக்கி இழுக்கிறதோ அவைகளெல்லாம் பின்னானவைகள். என்னைய முன்னேற விடாம, என்னை ஒரு காரியத்தில் வளர விடாம, ஒரு காரியத்தில் அடுத்த லெவலுக்கு என்னைய போக விடாம, அது சமாதானத்திலேயோ, என்னுடைய பொருளாதார வளர்ச்சியிலேயோ, என்னுடைய குடும்ப ஐக்கியத்திலேயோ, சமாதானத்திலேயோ, என்னுடைய நிம்மதியிலேயோ என்னை வளர விடாமல் எவையெல்லாம் என்னை பின்னோக்கி இழுக்கிறதோ, அது ஒரு நபராக இருக்கலாம், ஒரு பழக்கமாக இருக்கலாம், ஒரு காரியமாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அவைகள் பின்னானவைகள்.
ஆனா அந்த முன்னானவைகள்ன்றது என்னது தெரியுமா? எவையெல்லாம் என்னை முன்னோக்கி நகர்த்துகிறதோ, என்னை உற்சாகப்படுத்துகிறதோ, தொடர்ந்து எனக்கு ஒரு உந்து சக்தியா இருந்து என்னை மேலும் மேலும் உற்சாகப்படுத்துகிறதோ, அவைகள் என்னது? முன்னானவைகள். விளங்கணும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லது நான் எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ அவைகள் என்னது? முன்னானவைகள். அல்லேலூயா. இப்ப இந்த பின்னானவைகளை மறக்காவிட்டால் நீங்களும் நானும் முன்னானவைகளை நாட முடியாது. either this or that. அதுதான் ஆப்ஷன். ஒன்னு பின்னானவைகளை மறக்கணும், இல்லாட்டி முன்னானவைகளை நாடணும். நான் பின்னானவைகளை மறக்காமல் முன்னானவைகளை நாடுவேன் அப்படின்னா ஒருத்தரால் அப்படி நாட முடியாது. காரணம், பின்னானவைகள் உங்களை நகர்வதற்கு அனுமதிப்பது இல்லை. அல்லேலூயா. அதை நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் இதோட இங்கிலீஷ் வெர்ஷன், இந்த பைபிளுடைய இங்கிலீஷ் வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா strain to move forward அப்படின்னு போட்டிருக்கு. இந்த strain அப்படின்ற வார்த்தை அது ரொம்ப கடினமா, ரொம்ப பிரஸ் பண்ணி, ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு காரியத்தை என்ன செய்கிறது? இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெயினா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இது ரொம்ப கடினமா இருக்குன்னு அர்த்தம். இது ரொம்ப கடினமா இருக்கு, இது ரொம்ப ஈஸியாலாம் இல்ல, இது நான் நினைச்ச மாதிரி லேசான காரியமா இல்ல, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு பவுல் அந்த இங்கிலீஷ் வெர்ஷன்ல அப்படிதான் இருக்கு பாருங்களேன். strain to move forward. ஏன் தெரியுமா கடினமா முன்னானவைகளை நாட வேண்டி இருக்கு? ஏன் நான் முன்னானவைகளை, கர்த்தர் எனக்கு முன்குறித்தவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஏன் கடினமா பிரயாசப்பட வேண்டி இருக்குன்னா, பின்னானவைகள் நான் முன்னோக்கி நகர்வதை தடுத்துக்கிட்டே என்ன செய்யுது இருக்கு. வழங்கணும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பல நேரங்களில் நான் முன்னோக்கி நகர விடாமல் சில பேக்கேஜஸ் அல்லது லக்கேஜஸ் நம்ம மேல நிறைய என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? ஏத்தி வச்சிருக்கிறோம். இந்த லக்கேஜை குறித்து சொல்றப்போ ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு கணவனும் மனைவியும் ஏர்போர்ட் போனாங்களாம், ஃப்ளைட் எடுக்கிறதுக்காக ஏர்போர்ட் போனாங்களாம். ஏர்போர்ட்டில் ஒரு ரூல் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே லக்கேஜ் என்ன செய்ய முடியாது, ஏற்றிட்டு போக முடியாது. நம்ம ஊர் பஸ் மாதிரி கிடையாது. விட்டு நம்ம பஸ்ஸில் உள்ளே ஏற்றுவோம், மேலே என்ன செய்வோம், ஏற்றுவோம், விட்டு நம்ம வாட்டுக்கு ஏற்றிட்டு போவோம். அதுக்கு நமக்கு தனியாக டிக்கெட் வேறு போடணும்னு வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ளைட்டில் அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் லக்கேஜ் கேரி பண்ணிட்டு போக முடியும். ஒவ்வொரு ஆளுக்கும் இவ்வளவு தான் லக்கேஜ் அப்படின்னு. அப்போ அந்த லக்கேஜ் வெயிட் போடுற இடத்துல போய் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நின்னாங்களா, அந்த கப்பல் நின்னாங்களாம். அப்போ அந்த லக்கேஜ் வெயிட் போடுறவர் லக்கேஜ்லாம் வெயிட் போட்டுட்டு அந்த மனைவியை பார்த்து சொன்னாரா, என்ன இவ்வளோ லக்கேஜ் இருக்கு, நீங்கள் ஏற்றிட்டு போகிறதுக்கு அதிகமான லக்கேஜ் இருக்கே அப்படின்னு சொன்னப்போ அந்த கப்புள்ஸில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் அந்த மனைவி, அந்த ஒய்ஃபு அந்த கணவனை திரும்பி பார்த்து சொன்னாங்களாம், என்ன செய்ய, எங்கே போனாலும் அந்த லக்கேஜ் கூடயே வருது அப்படின்னு ஹஸ்பண்டை பார்த்து சொன்னாங்களாம். அல்லேலூயா. அவங்களுக்கு கொண்டு போன பைய லக்கேஜ் என்ன செய்யல, ஏன்னா அது முக்கியம். ஆனா யாரு இப்ப எக்ஸ்ட்ரா லக்கேஜா மாறிட்டா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சில நேரங்களில் நாம் போகிற பிரயாணங்கள், நம்முடைய வாழ்க்கை பயணங்கள், the journey of our lifeல அது இனிமையா இருந்திருக்க வேண்டியது, அது சமாதானம் உள்ளதா இருந்திருக்க வேண்டியது, அது திருப்தியானதா இருந்திருக்க வேண்டியது, அது லெகுவானதா இருந்திருக்க வேண்டியது. ஆனால் பல நேரங்களில் நம்ம தூக்கி வைத்து கொண்டிருக்கிற எக்ஸ்ட்ரா லக்கேஜஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது நம்முடைய பயணங்களை கடினமானதாய் அல்லது இனிமை அல்லாதவைகளா என்ன செய்து விடுகிறது, மாற்றி விடுகிறது. ஏண்டா வந்தோம், ஏண்டா டிராவல் பண்ணோம்ன்ற மாதிரி என்ன செஞ்சிருது ஆயிடுது. நம்ம எங்கேயாவது வெளியூர் போனோம்னா அப்படி லக்கேஜ் என்ன செஞ்சிடறோம், பேக் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் சர்வீஸை சொன்ன இப்பயும் சொல்கிறேன், நான் அப்படி அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிருக்கேன். எல்லா ஊருக்கும் அது செட் ஆகுமான்னு தெரில, ஆனால் சென்னைக்கு அது செட் ஆகும். இப்போ நாங்கள் சென்னைக்கு போகலான்னு சொல்லி தீர்மானித்தோம் முன்னாடி, அப்புறம் போக முடியலன்னு வச்சுங்களேன். போகிறதுக்கு தீர்மானித்தோம். இப்போ நான் பார்த்தேன், என்னோட லக்கேஜ் பேக் பண்ணணும், அப்புறம் ஒய்ஃபோட லக்கேஜ் பேக் பண்ணணும், அப்புறம் பிள்ளைங்க 2 பேரோட லக்கேஜ், அதுக்கு மேலே என்ன செய்யுது, அது பெரிய லக்கேஜாக இருக்குது. பிள்ளைங்களை சொல்லலை, பிள்ளைங்களுக்குரிய லக்கேஜை சொல்கிறேன், அது பெரிய லக்கேஜாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு, பிள்ளைங்களுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஜேர்னி வேறு, அதுக்கு முன்னாடி அவங்க ட்ரெயின்லேயே போனதில்லை. அதனால் அவங்க எப்படி இருப்பாங்க, ஜாலியாக வருவாங்களான்னு தெரியல, அழுவாங்களான்னு தெரியல. இப்படி ஒரு குழப்பம் இருக்கிறப்போ இவ்வளவு லக்கேஜை தூக்கிட்டு எப்படி போகிறது அப்படின்னு யோசித்தப்போ ஒரு காரியம் மைண்டில் ஸ்ட்ரக் ஆச்சு. என்ன தெரியுமா, நான் இங்கேருந்து சென்னைக்கு ட்ரெயின் ஏறுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இங்கேருந்து சென்னைக்கு போகிற பஸ் சர்வீஸில் போய் லக்கேஜ் எல்லாம் போட்டுருவேன். அதுக்கு ஒரு 300 ரூபா கேட்பாங்க. லக்கேஜ் எல்லாம் போட்டு விட்டு ராஜனுக்கு ஃபோன் பண்ணிட்டா அவர் அங்கேருந்து என்ன செஞ்சிருவார் லக்கேஜை. நான் இங்கேருந்து ட்ரெயினில் போகிறப்ப எப்படி போகலாம், ஒரு ஷோல்டர் பேக் மட்டும் போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ ஒரு வாட்டர் பாட்டிலோ எடுத்துட்டு ஜாலி என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். திரும்ப அங்கேருந்து வர்றப்போ நான் ட்ரெயினில் கிளம்பி வந்துடுவேன், அதே மாதிரி ஜாலியாக லக்கேஜ் இல்லாமல். ஒரு 2 நாள் கழிச்சு அவர் அங்கேருந்து ஒரு பஸ்ஸில் என்ன செய்வார், போட்டு வருவார். அந்த 3 பேக்கை நான் இங்கேருந்து தேனியில் போய் கார் எடுத்து என்ன செஞ்சுக்குவேன், எடுத்துக்குவேன். இப்போ அந்த லக்கேஜை நான் என்ன செஞ்சிடலாம்,
குறைச்சிடலாம். அல்லேலூயா. நான் அதனால தான் ஆரம்பத்தில் டிஸ்க்ளைமர் போட்டேன். எல்லா ஊருக்கும் இடத்துக்கு இது செட் ஆகுமான்னு தெரியல. ஒருவேளை சென்னை போய் வருகிறவர்களுக்கு இருப்பீர்களே ஆனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எதுக்காக சொல்றேன்னா, இப்போ நான் ஜாலியாக ட்ரெயினில் போகணும்னு நினைக்கிறேன். நான் சந்தோஷமா பிள்ளைகளோட அனுபவிச்சுட்டு போய் இறங்குறப்ப ஏறுறப்போ ஒரு விஷயத்தை அவங்களுக்கு காட்டுறப்போ அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஜேர்னி அவங்களுக்கு சந்தோஷமானதாக இருக்கணும். அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்னு பிரயாசப்படுறேன். ஆனால் எனக்குள்ள ஒரு பயம் வருது, ஒருவேளை நான் எடுத்துட்டு போற லக்கேஜ் அதுக்கு தடையா இருந்துருமோ. அல்லேலூயா. நான் அதை யோசிச்சதுனால அதுக்கு ஒரு வேலை பார்த்துட்டேன், ஒரு செட்டப் பண்ணிட்டேன். ஆனால் இன்னைக்கு நம்ம பல நேரங்களில் என் வாழ்க்கை பயணத்தை சில காரியங்கள் கெடுக்கிறது, என் சமாதானத்தை சில காரியங்கள் கெடுக்கிறது, என்னுடைய நிம்மதியை சில காரியங்கள் கெடுக்கிறது. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை நான் அனுபவிக்காதபடிக்கு சில நேரங்களில் ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு கொடுத்திருக்கிற காரியங்களையும் நான் முழுமையாய் அனுபவிக்க கூடாதபடிக்கு சில லக்கேஜஸ் என் மேலே இருக்கு. ஆனால் நம்ம அதை பற்றி என்ன செய்யறதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. அது வலிக்குது, அது கஷ்டமா இருக்கு, அது நம்மளை பிரஷர் பண்ணுது, அது நம்மளை சிரிக்க விடுறது இல்ல, அது நம்மளை சமாதானமா இருக்க விடுறது இல்ல, நம்முடைய குடும்பங்களில ஒருவரோடு மகிழ்ச்சியாய் பேசுவதற்கு அது அனுமதிக்கிறது இல்ல. ஆனாலும் அந்த லக்கேஜ் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், தூக்கி சுமந்துகிட்டே இருக்கிறோம். 2024ஆம் ஆண்டின் கடைசி நாட்களுக்கு வந்திருக்கிறோம். We're just 2 days away of 2025. ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா, 2025க்குள்ள போறப்போ இந்த தேவையில்லாத அன்வான்டட் லக்கேஜஸ்லாம் தூக்கி என்ன செஞ்சிருங்க. எத்தனை பேர் எரிய விரும்புகிறீங்க? அல்லேலூயா. 2025ல உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமே ஆனால், ஆண்டவர் எதிர்பார்க்கிற மேன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால், உங்கள் சமாதானம் பெரிதா இருக்க வேண்டுமே ஆனால், 2024ல எதையெல்லாம் விட்டுட்டு போனோமோ அதெல்லாம் என்ன செஞ்சிடணும், விட்டுட்டு போயிடணும். அல்லேலூயா. ஒருவேளை அங்கே வந்திருக்கிறத யாராவது இந்த புது வருஷத்தை பார்த்து நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் பார்த்து என்ன பெருசா நியூ இயர் கொண்டாட போறோம், என்ன பெருசா 2025 புதுசா வரப்போகுது, அன்னைக்கு ஒரு நாள் ஒரு நைட் எப்படி இருக்கும், சில சிரிக்கிறத பார்த்தா கரெக்டு தான் பாஸ்டர், அப்படியே தீர்க்க தரிசனமா பேசுறீங்க பாஸ்டர் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு நைட்டு ஜாலியாக இருக்க போகிறோம், 1ஆம் தேதி விழுந்துச்சுன்னா மறுபடியும் என்னது, பிள்ளைங்களுக்கெல்லாம் ஜான் 2ndலேருந்தே ஸ்கூல் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த நாள்லேருந்து நான் புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க புலம்புறாங்களோ இல்லையோ, நான் புலம்புறேன். 2ஆம் தேதியே ஸ்கூல் வச்சா எப்படி, முதல் நாள் தான் நியூ இயரை முடிச்சிருக்கோம், ஒரு நாள் ஜாலியாக இருந்துட்டு 3ஆம் தேதி என்ன செய்யலாம், போகலாம்ல. பிரின்சிபல் வந்து உட்காந்துருக்காங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு அப்படி ஒரு தாட் என்ன செய்யுது, வருது. இப்போ பலருக்கு என்னத்த பெரிய 2025 அவ்வளவுதான் பாஸ்டர், வாழ்க்கை அப்படியே ரெகுலரா போகும், அந்த ஒரு நாள் ஏதோ பிரேக். நல்லா கவனிங்க, இந்த வேதத்தையும் இந்த வேதத்தின் சத்தியத்தையும் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்களையும் விளைவுகளையும் ஏற்படுத்த முடியும் என்பதை அறியாதவர்கள் பேசுகிற வார்த்தை அது. அதை அறிந்தவர்கள் பேசுவார்கள். 2025ல கர்த்தர் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நீங்கள் வந்திருப்பீர்களே ஆனால் அது ஒரு சைன், அது ஒரு அடையாளம். என்ன தெரியுமா, நீங்க நிறைய பேக்கேஜ் என்ன செஞ்சிருக்கிறீங்க, தூக்கி வச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட, என்னத்தை பெருசா புதுசா இருக்க போகுது, என்னத்தை பெருசா அனுபவிக்க போறோம், என்னத்தை பெருசா மாறிட போகுது என்கிற எண்ணத்தோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால், நீங்க நிறைய லக்கேஜஸ், நிறைய பாரங்களை, தேவையற்ற பாரங்களை உங்கள் மீது சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். 2025 உங்களுக்கு ஒரு புதிய ஆண்டாய், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஆண்டாய் இருக்க வேண்டுமே ஆனால், நீங்கள் அவைகளை களைந்து போட்டு 2025க்குள்ள பிரவேசிக்குமாறு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பவுல் சொல்கிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, ஏன் இந்த பின்னானவைகளை மறக்க முடியல, அல்லது எப்படி அது கிரியை செய்கிறது, how it is processing, இந்த பின்னானவைகள் எப்படி வாழ்க்கையில ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா, நாட்கள் நகருகிறது ஆனால் நாம் நின்று விடுகிறோம். நாட்கள் நகருகிறது, காலம் போய்கிட்டே இருக்கு, ஆனா நாம ஒரு இடத்துல என்ன செஞ்சிடறோம், ஸ்டாப் ஆகிடுறோம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், இன்னைக்கு 2024 டிசம்பர் 29ஆம் தேதி ஆயிடுச்சு. ஆனா பலர் தங்களுடைய வாழ்க்கையில மே மாசம் 25ஆம் தேதி என்ன நடந்துச்சோ அங்கேயே தான் என்ன செய்யறாங்க, நிக்கிறாங்க. இன்னும் சிலர் அதுக்கு முன்னாடி போய் ஜனவரி மாசம் 3ஆம் தேதி என்ன நடந்துச்சோ அங்க நிக்கிறாங்க. இன்னும் சிலருக்கு அதுல ஒரு ஃபேன்சி டேட் ஒன்று இருக்கு, 1ஆம் தேதி அதுவும் அப்படி நடந்துருச்சு அப்படின்னு ஜனவரி 1ல என்ன செய்யறாங்க,
நிக்கிறாங்க. அதிலும் லெஜெண்ட்ஸ்ல இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ப்ரோ லெஜெண்ட். எப்படி தெரியுமா? 2020 கொள்ள பேர் என்ன செய்றாங்க? நிக்கிறாங்க. 2020 பாத்தீங்கன்னா பாஸ்டர், அவங்க இப்படி என்ன செஞ்சிட்டாங்க? பேசிட்டாங்க, இப்படி என்னைய காயப்படுத்திட்டாங்க. ஹல்லேலூயா. நாட்கள் நகர்ந்து கொண்டே வருகிறது. ஜனவரி ஆரம்பிச்சிச்சு, ஜனவரி முடிஞ்சு, பிப்ரவரி முடிஞ்சு, மார்ச் முடிஞ்சு, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னு இப்ப முடிக்க போறோம். ஆனா இன்னும் நம்ம எங்க நிக்கிறோம்? அதிலும் பலர் ஆண்டவரை போல இந்த விஷயத்துல நம்மளும் பரிசுத்த ஆவியானவரை போல மாறிடுறோம். எங்கும் இருப்பார் என்ற மாதிரி சிலர் பிப்ரவரியிலே இருக்கிறாங்க, மார்ச்லயும் இருக்கிறாங்க, ஏப்ரல்ல இருக்கிறாங்க, மேலே இருக்கிறாங்க. எல்லா இடத்துல என்ன செய்யறாங்க? டைம் ஃப்ளைஸ், டைம் ஃப்ளோஸ், டைம் போய்கிட்டே இருக்கு. நாம எங்கேயோ ஸ்டக்கா என்ன செய்யறோம்? நிக்கிறோம். நம்மளால நிகழ்காலத்தை பிரசன்ட அனுபவிக்க முடியல. ஃபியூச்சரை குறித்த விசுவாசத்தை, எதிர்காலத்தை குறித்த விசுவாசத்தை பேச முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? we are stuck in the past. நாம் கடந்த காலத்துல எங்கேயோ தடுமாறி அப்படியே இந்த கப்பல் முட்டி நிற்கும் பாருங்க, அது மாதிரி என்ன செய்யறோம்? முட்டி நிற்கிறோம். அதை தான் பவுல் சொல்லுகிறார், பின்னானவைகள் உங்களை ஒரு நாள் முன்னோக்கி நகர விடாம உங்களை பிடிச்சுக்கிட்டே இருக்குமா? என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? பிடிச்சுக்கிட்டே இருக்கும். மேபி யூ ஆர் ஹியர், நம்ம இங்கே தான் இருக்கிறோம். இப்போ நம்ம யாருமே டைம் மிஷின் மாதிரி இங்க இருந்துகிட்டே நவம்பர்ல அங்க இருக்கிறோமா? இங்க இருந்துகிட்டே ஜனவரியில் இருக்கிறோமா? நான் சொல்றது நம்முடைய பிசிக்கல் பிரசன்ஸ் இல்ல. நாம் மாம்ச பிரகாரமாக பிசிக்கலா எல்லாரும் டிசம்பர் 29 தான் இருக்கோம். ஆனா எல்லாருடைய மனதிலும் எல்லாருடைய சிந்தையிலும் ஏதேதோ ஒரு நாட்களை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அடைபட்டு கிடக்கிறோம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நாம் சிறைப்பட்டு கிடக்கிறோம். சிறைப்பட்டு கிடக்கிறோம். ஒரு ஓட்டப்பந்தய வீரர் 1200 மீட்டர் 1200 மீட்டர்ஸ் ரன்னிங்ல அவர் பங்கேற்பதற்காக போனாராம். அவர் ஓடின அந்த ரன்னிங் ட்ராக் அதனுடைய டயமீட்டர் 400 மீட்டர்ஸ், 400 மீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு பாதையில் ஓடுகிறார். அப்படி ஓடணும்னா 3 ரவுண்ட் அவர் என்ன செய்யணும்? ஓடணும். அப்படி ஓடினா தான் 1200 மீட்டர் அவர் கம்ப்ளீட் பண்ண முடியும். அவர் ஒரு நல்ல ட்ரெயின்ட் அத்லீட், அவர் நல்லா ஓடக்கூடியவர். அவர் தான் அந்த வருஷம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவரை சேர் அப் பண்றதுக்கு அவருடைய நண்பர்கள் வந்திருக்கிறாங்க, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, ஃபேமிலி வந்திருக்கிறாங்க, அவருடைய கோச் இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாங்களாம். இவரும் பயங்கர பிராக்டிஸோட, பயங்கர தைரியத்தோட, உறுதியா அந்த ஸ்டார்டிங் லைன்ல அப்படியே நிக்கிறார். அந்த கன்ஷாட் சவுண்டு கேட்குது. ஓட்டத்தை எல்லாரும் துவங்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த அத்லெட்டிக்ஸ் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அந்த ஓட்டத்தின் துவக்கம் மிக மிக அவசியம். இவர் என்ன நினைச்சான்னு தெரியல, எப்படி ஆச்சுன்னு தெரியல, அவருடைய அந்த ஸ்டார்ட்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ், சில அடிகள் மாத்திரம் தவறிடுச்சு, ஒரு தடுமாற்றம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பேஸை பிக்கப் பண்ணி மறுபடியும் அப்படியே ஓட ஆரம்பிக்கிறார். ஆனா இவர் மண்டைக்குள்ள பாருங்க, இப்படி விட்டுட்டோமே, எப்படி மிஸ் ஆச்சு, இவ்வளவு பிராக்டிஸ் பண்ணணுமே, இதை நினைச்சுக்கிட்டே என்ன செய்யறாரு? ஓடுகிறார். ஆனா அவருக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சு, செகண்ட் ரவுண்டு முடிய போகுது. அவருக்கு தெரியல, நாம் நம்முடைய ஓட்டத்தில் பின்தங்கி கொண்டு இருக்கிறோம். என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அந்த தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போறப்போ அவரை சேர் அப் பண்ணி வந்திருந்த அந்த குரூப்ல இருந்து அவருடைய கோச் கத்துனாரா, டே முட்டாள், நீ 3வது ரவுண்டுக்கு வந்துட்ட, தேர்ட் ரவுண்டுக்கு வந்துட்ட, இன்னும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன செய்யாத, இருக்காத. அப்பதான் அவருக்கு ஒரு உணர்வு வந்துச்சா, நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன், என்னுடைய உடல் 2 சுற்றுக்களை முடிச்சுட்டு 3வது சுற்றுக்கு என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. ஆனா என்னுடைய மனசு இன்னும் எங்க தான் இருக்கு? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அந்த கன் ஷாட் கேட்டப்போ நான் ஸ்டார்ட் பண்ணல, அந்த முதல் சில அடிகளிலேயே என்னுடைய மனம் என்ன செஞ்சிருச்சு? ஸ்டக் ஆகி நின்றுச்சு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வளர வேண்டும், பெருக வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் அழைக்கப்பட்டப்ப எப்படி இருந்தேனோ, நான் முன்குறிக்கப்பட்டப்ப எப்படி இருந்தேனோ, நான் ரட்சிக்கப்பட்டப்ப எப்படி இருந்தேனோ அப்படியே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆண்டவருடைய சித்தம் இல்ல. எந்த பெற்றோர் பிறந்தப்ப இருந்த மாதிரியே இருக்கணும்னு விரும்புவாங்க? என் பிள்ளை என்ன செய்யணும்? வளரணும். அதுவும் இந்தியன் பேரண்ட்ஸுக்கு நம்ம பிள்ளைகள் நல்லா என்ன செய்யணும்? வளரணும். அப்படி வளர்ந்தா தான் நமக்கு ஒரு திருப்தியே. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இப்படி விரும்பும் பொழுது ஆண்டவர் நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று விரும்புவதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஆனால் அந்த வளர்ச்சியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே, ஆனால் நம்ம ஆசையா தொடரணுமா? நம்ம என்ன செய்யணுமா? ஹல்லேலூயா. அதை தான் பவுல் எழுதுகிறார், ஆசையாய் தொடருகிறேன். ஆசையா என்ன செய்கிறேன்? தொடருகிறேன். ஐ அம் நாட் ஸ்டக்.
நான் சிறைப்பட்டு நிற்கவில்லை, என்னுடைய ஓட்டம் தடைபட்டு நிற்கவில்லை, என்னுடைய பிரயாசங்கள் தடைபட்டு நிற்கவில்லை, என்னுடைய வாழ்க்கை பாதையில எந்த தடைகளையும் நான் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. நான் கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பை பெற்றுக்கொள்வதற்காக, அதன் நிறைவை அனுபவிப்பதற்காக ஆசையாய் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன். எதுவும் என்னை பின்னாடி பிடிச்சு இழுக்க முடியாது. வழங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில நீங்களும் நானும் அதை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ, கர்த்தர் என்னை எதற்காக தெரிந்திருக்கிறாரோ, கர்த்தர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறாரோ, அவைகளை பெற்றுக்கொள்ளும்படி என்னை பின்னோக்கி இழுக்கிறவைகளை புறந்தள்ளி விட்டு நான் முன்னோக்கி என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். எதெல்லாம் என்னை பின்னோக்கி இழுக்குது? முதல் காரியம் ஹர்ட்ஸ், காயங்கள். என்னது? காயங்கள். யாராவது நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை பேசியிருந்தாங்கன்னா அந்த வார்த்தை நமக்குள்ளேயே காயமா என்ன செய்யுது? இருக்கு. எப்பவோ நடந்த ஒரு காரியம், எப்பவோ குடும்பத்துல, ஃபேமிலியில, அல்லது உறவுகளுக்குள்ள, நண்பர்களுக்குள்ள எப்பவோ நடந்த ஒரு காரியம். ஆனா இது இன்னும் ஆறாத காயமா உள்ளே என்ன செய்யுது? இருக்கு. நம்ம அதை ஸ்லாகித்து கொண்டே இருக்கிறோம். இவங்க இப்படி பேசிட்டாங்களே, இவங்க இப்படி பேசிட்டாங்களே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க இதை எனக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இவங்க இப்படி இருந்திருக்க கூடாது, எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும் இல்ல, இவங்க என் கூட இருந்திருக்கணும் இல்ல, இவங்க என் கூட நின்றுக்கணும் இல்ல, இவங்க எனக்காக இருந்திருக்கணும் இல்ல. சில நேரங்களில் நம்மை பற்றி நமக்கு தெரியாம மூணாவது நபர்களிடத்துல பேசி அதை நம்ம கேட்கும் பொழுது அது ஏற்படுகிற தாக்கம் இருக்கு தெரியுமா? அது மிகப்பெரிய மோசமான தாக்கம். நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொன்னேன், யாரெல்லாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னு கேட்டா எல்லாரும் என்ன செய்வோம்? கைதூக்கி ஆமென்னு சொல்லுவோம். யாரெல்லாம் அந்த 2024ல காயப்படுத்தப்பட்டீர்கள் கேட்டா என்ன செய்வோம்? எந்திரிச்சு நின்று அந்த முடவனை பேதுருவும் யோவானும் சுகமாக்கணும்னே ஆலயத்துக்குள்ள போய் என்ன செஞ்சாராம்? குதித்து தேவனை துதித்தான் மாதிரி எந்திரிச்சு குதிச்சு சொல்லுவோம், நானு அவங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, அப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு. காரணம் எல்லாரும் என்ன செய்யப்பட்டு இருக்கிறோம்? காயப்பட்டு இருக்கிறோம். எல்லாரும் காயப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க 2025க்குள்ள லெகுவானவர்களாய் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் அந்த காயங்களை ஆற்றுவதற்கு நீங்க அர்ப்பணிக்கணும். இந்த காயங்களை ஆற்றுவதற்கு அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் எல்லாவற்றையும் குணமாக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மை இல்லைங்க, அது உண்மை இல்லை. நடைமுறையில் நீங்க யோசித்து பாருங்களேன், நாமளே அதற்கு சாட்சியா இருக்கிறோம். அது உண்மை இல்லைன்றதுக்கு. எப்பயோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே நடந்த காரியம், இன்னும் அதை நம்ம தூக்கிட்டு தெரியலையா? இன்னும் அவங்கள பார்க்குறப்பெல்லாம் நமக்கு அந்த வேதனை வருதில்ல, இன்னும் அவங்கள பார்க்குறப்பெல்லாம் அவங்க பேசின அந்த வார்த்தைகள் நமக்கு என்ன செய்யுது? நினைவுக்கு வருதில்ல. காலம் குணப்படுத்தாது, ஆனால் கர்த்தர் குணப்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. காலம் செய்ய முடியாததை கர்த்தரால செய்ய முடியும். 147வது சங்கீதத்தின் 3வது வசனத்துல தாவீது இப்படியாக சொல்லுகிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை பல சூழ்நிலைகளில, பல வார்த்தைகளினால, பல நிந்தைகளினால, தேவைகளின் நிமித்தம், எதிர்பார்ப்புகளின் நிமித்தம், நெருக்கத்தின் நிமித்தம், சில நேரங்களில் வசனத்தின் நிமித்தம் நெருக்கப்பட்டு காயப்பட்டு இருப்பீர்களே, ஆனால் இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில ஆண்டவர் உங்களை குணமாக்கி உங்கள் காயங்களை கட்டி குணமானவர்களாய் உங்களை 2025க்குள் அனுப்ப விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இந்த காயத்தோடையே போவீர்களே ஆனால் 2025 will make no difference. உங்களுக்கு 2024க்கும் 2025க்கும் ஒரு வித்தியாசமும், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இதே மாதிரி அதே ஒரு வருஷம், அவ்வளவுதானா பாஸ்டர், இது என்ன பாஸ்டர் இருக்கு அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் உங்கள் காயங்கள் ஆற்றப்படுவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களே, that is very important. நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அவர் காயங்கட்டுகிறவர், அவர் காயங்கட்டுகிறவர், அவர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை குணமாக்குகிறவர். there is no doubt. ஆனா அந்த டாக்டர் என்னை ட்ரீட் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? நான் அந்த டாக்டர் தேடி போகணும். நான் அந்த டாக்டர் சொல்லணும், டாக்டர் இந்த காயம் எனக்கு வலிக்குது, இந்த காயம் ஆறுவதற்கு ஏதாவது பண்ணுங்கன்னு அந்த டாக்டர் என்ன செய்யணும்? கேட்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? பல நேரங்களில் டாக்டர்கிட்ட போறது இல்ல, இந்த காய் அப்படியே இருக்கட்டும், இந்த காய் இருந்தா தான் நான் அவங்கள மறக்காம, இந்த வலி எனக்குள்ள இருந்தா தான் அந்த வைராக்கியம் எனக்கு என்ன செய்யாம இருக்கும்? போகாம
குறையாம இருக்கும். அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருந்தா தான் நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார் 2025 உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா அந்த பேக்கேஜை நீங்க இறக்கி வைக்கணும். அந்த லக்கேஜை நீங்க இறக்கி வைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். 61வது அதிகாரம் முதல் வசனத்துல, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். என்ன சுவிசேஷம் தெரியுமா? இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற சுவிசேஷம், உங்களுக்கு சொல்ல விரும்புகிற நல்ல வார்த்தை, உங்களுக்கு சொல்ல விரும்புகிற அந்த நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறுதல். அதுதான் அந்த காலை வேளையில் உங்களுக்கு சுவிசேஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இப்படிப்பட்ட காயங்களினால, மனிதர்களினால், சூழ்நிலைகளினால் ஏற்பட்ட காயங்கள் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால், அது உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால், அது எல்லா நேரமும் வெளிப்படாதுங்க. அது எல்லா நேரமும் வெளிப்படாது. மேபி சர்ச்சில் நம்ம இப்படி உட்காந்து பேசுறப்போ அது வெளிப்படுதான்னு தெரியல. பட் when you are alone at your home, நீங்க தனிமையா ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, அதை நினைவுபடுத்துகிற ஏதோ ஒரு சூழல் வரும் பொழுது, எத்தனை முறை கண்ணீர் வடித்திருப்பீர்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எத்தனை முறை நீங்க கண்ணீர் வடிச்சிருப்பீங்க, எத்தனை முறை அதற்காக நீங்க அழுது இருக்கிறீங்க. சில நேரங்களில் அந்த காயங்கள் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமான்ற கேள்வியெல்லாம் நம்மளை கேட்க வச்சிருக்குதுல்ல. இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை வாழணுமா? இதுக்கப்புறமும் அந்த ஊருக்குள்ள உயிரோடு இருக்கணுமா? வெரி இன்டென்ஸ். அந்த வலி, அந்த ரணம் மிகவும் கொடுமையானது. நம்ம அதிகமாய் நேசிக்கிற தேவனுக்கு அது நல்லாவே தெரியும். அதனால அந்த காலை வேளையில ஆண்டவர் ஒரு அழைப்பை தருகிறார். என்னிடத்துல வா. நொறுங்குண்ட இருதயங்களை குணமாக்குகிற தேவன், உன் காயங்களை குணமாக்குகிற தேவன், உன் காயங்களை குணமாக்குகிற தேவன். அது குணமாக்கப்பட்டவர்களாய் நீங்க புறப்பட்டு போகணும்னு ஆண்டவர் விரும்புறாருங்க. நீங்க அந்த வேதனையோடு அல்ல, அந்த ரணத்தோடு வாழ்வது அல்ல. அது உங்க வாழ்க்கையை வாழ விடாதுங்க. நீங்க அந்த வேதனையோடு அந்த காயத்தோடு இருப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையை அது அனுபவிக்க விடாது. You are in hell. இந்த பூமியிலேயே நீங்கள் நரகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நான் குணமாக்கிட்டேனா, அந்த காயத்தை நான் ஆற்றுவதற்கு நீ அர்ப்பணிப்பாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை பரலோகமா மாறும், உன் வாழ்க்கை சமாதானமா இருக்கும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, என் காயங்களை ஆற்றுங்கன்னு அர்ப்பணிக்கிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி, கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, பரம வைத்தியரே, நல்ல சமாரியனே, நொறுங்குண்ட இருதயங்களை குணமாக்குகிறவரே, எங்கள் காயங்களை கட்டுகிறவரே, என் இருதயத்தை உங்ககிட்ட தர்றேன்னு சொல்லுவீங்களா? என் இருதயத்தை உங்ககிட்ட தர்றேன்ப்பா, என்னை குணமாக்குங்கன்னு கேளுங்க. என்னை குணமாக்குங்கன்னு கேளுங்க. வைராக்கியம் வேணாம் தேவனுடைய பிள்ளையே, வைராக்கியம் வேணாம், மன்னியாமை நமக்கு வேணாம். ஒருத்தவங்க உங்களுக்கு செஞ்ச துரோகம் உண்மைதான், அவங்க உங்களுக்கு விரோதமா பேசின வார்த்தை அபாண்டமானது தான், அவர்கள் உங்கள் மீது சுமத்தின பழிகள் வீண் பழிகள் தான், அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை நீ மன்னித்து உன் காயங்கள் குணமாக்கப்படுவதற்கு நீ அர்ப்பணிக்காவிட்டால் அவைகள் அவர்களுக்கு அல்ல, உனக்கே சிறையாய் மாறிவிடும். அது உங்களுக்கே சிறையாய் மாறிவிடும். அந்த பின்னானவைகள் உங்களை முன்னோக்கி நகர விடாமல் கர்த்தர் உங்களுக்கு முன் குறித்த சமாதானத்தை, கர்த்தர் உங்களுக்கு முன் குறித்த மேன்மையை, கர்த்தர் உங்களுக்கு முன் குறித்திருக்கிற அந்த வாசலை நீங்கள் சுதந்திரிக்காதபடிக்கு உங்களை தடை செய்து கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் மேன்மைக்காக தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, உங்களுடைய சுகத்திற்காக, உங்க சமாதானத்திற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், காயங்களை கட்டும்படி எனக்கு அர்ப்பணி, காயங்களை கட்டும்படி என்னிடத்தில் அர்ப்பணி, நான் உன்னை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை குணமாக்குகிற தேவன், நான் உன்னை குணமாக்குகிற தேவன். இரண்டாவது காரியம், எது என்னை பின்னானவைகளாய் என்னை பின்னோக்கி இழுக்கிறதுனா கில்ட், குற்ற மனசாட்சி. கில்ட்டி கான்ஷியஸ் சொல்லுவாங்க இல்லையா, குற்ற மனசாட்சி. மற்றவர்கள் எனக்கு செய்த காரியங்கள் எனக்கு காயங்களை ஏற்படுத்துகிறது ஒரு பக்கம்.
ஆனால் சில நேரங்களில் நான் செய்த காரியங்களே எனக்கு என்ன செய்யும்? ஒரு குற்ற மனசாட்சியை ஏற்படுத்தும். ஒரு குற்ற மனசாட்சியை ஏற்படுத்தும். நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் அப்படி செஞ்சுட்டேனே. நம்ம எல்லாரும் பூரணப்பட்டவர்கள் அல்ல. உன்னை புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் பூரணப்பட்டவர்கள் அல்ல. நம்ம எல்லாரும் 100% பரிசுத்தவான்கள் அல்ல. நான் இதை சொல்றதுனால பாவம் பண்றதற்கான வாய்ப்பை கொடுக்குறேன், பாவம் பண்றதுக்கான சர்டிபிகேட்டை கொடுக்குறேன் தப்பா நினைச்சிடக்கூடாது. நல்லா படிக்காத பிள்ளைய நீ ஸ்மாரா படிக்கிற பிள்ளை தான் அப்படின்னு சொல்றதுனால நீ இனிமேல் ஸ்கூலுக்கு வராதமா, லீவ் போட்டு ஜாலியா போ, உனக்கு படிப்பு வராது, மாடு மேய்க்க போன்னு அர்த்தம் கிடையாது. என்ன சொல்றோம்? இன்னும் நல்லா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ண, இன்னும் நல்லா படிக்கிறதுக்கு. நாம் பூரணப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லுகிறதுனால என்ன சொல்ல வரேன்னா, பூரணப்படும்படிக்கு நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். முயற்சி. அதை தான் பவுல் சொல்லுகிறார். எப்ப நான் முற்றிலும் தேறினவன் என்று சொல்ல முடியாது, நான் கிறிஸ்துவை போல முழுசா மாறிட்டேன்னு சொல்ல முடியாது. சில காரியங்களில் என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றதுனால நான் அப்படியே 100% கிறிஸ்துவை போல இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல முடியாது. நான் முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் இன்னும் அதை அடையும்படிக்கு ஆசையா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? தொடர்ந்து கொண்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க. இந்த பிரயாசத்துல, இந்த பாதையில ஒருவேளை நாம் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தையாவது செய்திருப்போமே, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், நமக்கு அதை உணர்த்தி இருப்பார். நீ செய்த காரியம் தவறு, நீ செய்த காரியம் தவறு. இப்ப அந்த தவறு என்பதை அவர் உணர்த்துவதற்கு காரணம் என்னன்னா, அதை அறிக்கையிட்டு அதை என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். ஆனா பிசாசு என்ன விரும்புறான் தெரியுமா? அதை நான் விட்டுருவேன், ஆனா நான் செய்த காரியத்திற்கான குற்ற உணர்ச்சி எனக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? இருந்துகிட்டே இருக்கும். நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, நான் அப்படி பண்ணதுனால அப்படி ஆயிடுச்சு, நான் அப்படி செஞ்சதுனால அப்படி ஆயிடுச்சு, என்னாலதான் அது நடந்துச்சு, என்னால என்னைய மன்னிக்கவே முடியாது. நம்ம பல நேரங்களில் சொல்றது, என்னால என்னை மன்னிக்கவே, அதுல ஏதோ பெரிய பெருமை வேற. என்னால என்னைய மன்னிக்கவே முடியாது. உண்மைதான், என்னால என்னை மன்னிக்கிறதுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆளாயிட்டேனா? நான் கேட்கிற பேருக்கு வழங்குது. நம்ம அதை ஒரு பயங்கரமானதா சொல்றோம், இமோஷனலா அப்படியே உணர்ச்சி போங்க சொல்றோம், என்னால என்னைய மன்னிக்கவே முடியாது. ஆமா, பெரிய இவரு முடிஞ்ச அவர் என்ன செஞ்சிருவாரு? மன்னிச்சிருவாரு. நல்லா கவனிங்க. பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கிட்ட தான் இருக்கு? ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அவர் தான் மன்னிக்க முடியுமே தவிர இந்த உலகத்துல யாரும் யாரையும் மன்னிக்க முடியாது. வழங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமே, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். நல்லா கவனிங்க. அவர் என்னை மன்னிப்பாரே ஆனால், நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் என்னை மன்னிப்பாரே ஆனால் அந்த பாவம் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தின விளைவுகளை முற்றிலும் என்னை விட்டு என்ன செய்கிறார்? அகற்றுகிறார். அப்படி அகற்றும் பொழுது நான் செய்த பாவத்தினால் வந்த குற்ற மனசாட்சியை என்னை விட்டு என்ன செய்யும்? போயிடும். நான் சொல்ற எத்தனை பேருக்கு வழங்குது? அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் எப்போ பாவத்தை மன்னிச்சிட்டப்பா, ஆனா நீ செஞ்சதுக்கான குற்ற மனசாட்சியை வச்சு நீ அப்படியே நொந்து போய் கிடப்பா அப்படின்னு சொல்றது இல்லவே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சொன்னேன், இந்த எலும்புருக்கி நோய்னு ஒரு நோய் இருக்கு இல்லையா? இங்கிலீஷ்ல அது டிபின்னு நினைக்கிறேன், டியூபர்குலோசிஸ். ஆமா, தமிழ்ல அதை எலும்புருக்கி நோய்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த குற்ற மனசாட்சி இருக்கு பாத்தீங்களா, இது ஆத்மா உருக்கி நோய். இது என்ன நோய்? ஆத்மா உருக்கி நோய். இது நம்மளை சிரிக்க விடாது, இது நம்மளை சந்தோஷமா இருக்க விடாது. எல்லாரும் குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறப்போ, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு மகிழ்வான தருணத்துல இருக்கிறப்போ நம்மளால மகிழ்ச்சியா இருக்க, அந்த நேரத்துல ஒண்ணு ஞாபகம் வரும், நீ இப்படி செஞ்சுட்டே இல்ல. எல்லாரும் சந்தோஷமா ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருக்கிறப்ப, நம்மளும் ஆராதிக்கலாம் நினைக்கிறப்ப உள்ள வரும், நீ அதெல்லாம் பண்ணிட்டு வந்து இங்க வந்து என்ன செய்யற? ஆண்டவரை ஆராதிக்கிறியாக்கும். எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை உற்சாகமா கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நமக்குள்ள ஒரு உணர்வு வரும், நீ ஊர்ல இல்லாத தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்து இங்க உட்கார்ந்து செய்தியை கேட்டாப்புல எல்லாம் மாறிடுமாக்கும். நல்லா கவனிங்க. இது நம்ம ஆத்மாவை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? உருக்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு வைத்தியம் உண்டு, இதற்கு ஒரே ஒரு மருந்து உண்டு. வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்களேன். ஒன்று யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஏதாகிலும் தவறு செய்து அந்த குற்ற உணர்ச்சியோடு, ஏதாகிலும் பாவம் செய்து அந்த குற்ற உணர்ச்சியோடு இருப்பீர்களே ஆனால்
2024 அதை தூக்கி கீழே போட்டுட்டு 2025 அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய், பாவங்களை சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், அநியாயங்கள் நீக்கப்பட்டவர்களாய், பரிசுத்தவான்களாய் நுழையும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுகிறேன், 2024 25 ஏதோ ஒரு சராசரியான வருஷமா இருக்க போவது அல்ல. கர்த்தர் ஒரு மேன்மையான திட்டத்திற்காக உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க மாத்திரம் தலைக்கு மேல அவங்க கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Praise God, praise God, praise God, praise God. Hallelujah, hallelujah. It's going to be a glorious year for us. அது ஒரு மகிமையான ஆண்டாய், அது ஒரு மேன்மையான ஆண்டாய். I can feel in my spirit. அதனுடைய ஆவியில உணர முடிகிறது. நிச்சயம் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் நம் மூலமாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பாருங்களேன், ஏன் இவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சும் இந்த பின்னானவைகளை நம்ம விடுறது ஈஸியா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஷயம், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பின் என் கையில் குத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணுறப்ப குத்திருச்சுன்னா, நம்ம குத்திருச்சே நினைக்கிறதுக்கு அடுத்த நொடி நான் குத்துன அந்த பின்னை நான் வெளியே என்ன செஞ்சிடறேன்? நம்ம அனுபவிச்சிருக்கிறோம்ல, ஏதாவது ஒன்று, ஒரு சின்ன கத்தியோ வெங்காயம் வெட்டுறப்போயோ காய்கறி வெட்டுறப்போயோ தெரியாமல் கத்தி அறுத்துருச்சுன்னா, அறுத்துருச்சே நினைக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆக்ஷன் வருது. என்னது? வெளியே என்ன செய்கிறோம்? ஆனால் இந்த பின்னானவைகள் பாருங்க, இந்த காயங்கள், இந்த குற்ற உணர்ச்சிகள், இதெல்லாம் நம்மளை இவ்வளவு கஷ்டப்படுத்துது, நம்மளை வளர விட மாட்டுது, நம்மளை தடுக்குது, நம்ம சமாதானமாக இருக்க விட மாட்டுதுன்னு தெரிஞ்சாலும் அது என்ன செய்ய முடியல, வெளியே எடுக்க. ஏன் தெரியுமா? ஏன்? வாட் இஸ் த ரீசன்? காரணம், இந்த பின்னானவைகள் நம்முடைய உணர்வுகளுக்கு தீனி போடுது. எதுக்கு தீனி போடுது? நம்முடைய உணர்ச்சிகளுக்கு தீனி போடுது. நான் ஒருத்தவங்க மேல கோபமா இருக்கேன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா உடனே என் மனசு என்ன செய்யுது? என்னை அப்படி பேசினாங்கல்ல, அதனால அப்படி என்ன செஞ்சிருச்சு, அந்த உணர்வுக்கு இது என்ன போடுது? நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. இந்த சீசனல் ஃபீவர் வந்துச்சு, நிறைய பேத்துக்கு இன்ஃபெக்ட் ஆச்சு இல்லையா? ஃபீவர் வந்து காஃப் வந்துச்சு, அப்புறம் ஃபீவர் போய் காஃப் மட்டும் என்ன செய்யுது இருக்குது, அப்புறம் காஃப் போய் கொஞ்சம் பேத்துக்கு போய்கிட்டு இருக்கு, பலருக்கு காஃப் குறைஞ்சிச்சு, இப்போ மறுபடியும் என்ன வந்துருச்சு? ஆமாம், ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அந்த காய்ச்சலை பார்த்து உனக்கு இது தேவை அப்படின்னு நினைச்சாங்களோ, ஆண்டவருக்கு தான் தெரியும். அப்படி நினைக்கிறப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த உணர்வுக்கு நம்ம என்ன செய்யறோம்? என்ன போடுறோம்? படையல் போடுறோம். என்ன போடுறோம்? படையல் போட்டு படைக்கிறோம். எனக்குள்ள இருக்கிற பகைக்கு, எனக்குள்ள இருக்கிற அந்த ஆத்திரத்திற்கு, ஒருவர் மீது நான் கொண்டிருக்கிற வைராக்கியத்திற்கு இந்த பின்னானவைகள் என்ன போடுது? தீனி போடுது. இப்ப அது தீனி போட்டு என்னுடைய உணர்ச்சிக்கு தீனி போட 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 எனக்கு அது எப்படி இருக்கு? இன்பமா இருக்கு. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் மாதிரி உணர்வுகளுக்கு தீனி போட்டு, நல்லா கவனிங்க, உணர்ச்சிகளுக்கு அது தீனி, ஆனா நம்முடைய வளர்ச்சிக்கு அது தடை. நல்லா புரிஞ்சுக்கணும். என்னுடைய உணர்வுகளுக்கு தீனி போடுது பார்த்தீங்களா? சந்தோஷமா இருக்கு. ஒருத்தவங்களுக்கு ஒரு கெட்டது நடக்கிறத பார்க்கிறப்போ, எனக்கு தீமை செய்தவர்களுக்கு தீமை நடக்கிறத பார்க்கிறப்போ என்னுடைய உணர்வுகளில் அப்படியே ஒரு ஆனந்தம் வருது, சந்தோஷம். அந்த ஆனந்தம் உங்களை அப்படியே தான் வச்சிருக்கும். உங்க வாழ்க்கைக்கு உதவாதுன்றதை தாண்டி உங்கள் வாழ்க்கை வளருவதை அதை என்ன செஞ்சிடும்? தடுத்துரும். நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொன்னேன், அந்த அந்த உணர்வுக்கு தீனி போறது எப்படி தெரியுமா? சைக்கிள்ல ஸ்டாண்ட் போட்டு என்ன செய்யற மாதிரி அது ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்? ஓட்ட ஓட்ட இன்பம் பெருகுது. நான் நல்லா மிதிக்கிறேன், நல்லா ஓட்டுறேன்ல, சூப்பரா ஓட்டுறேன்ல அப்படின்னு. அப்படி ஓட்டுறது ஹார்ட்டுக்கு நல்லது, ஏன்னா கார்டியோ எக்ஸசைஸ் பண்றோம்ல. ஆனா வாழ்க்கைக்கு ஏதாவது நல்லதா? நான் இங்க இருந்து தேனி வரைக்கும் போனோம், இங்க சர்ச்சு முன்னாடி ஸ்டாண்டை போட்டு நான் பாட்டுக்கு மிதிக்கிறேன். இன்னைக்கு செகண்ட் சர்வீஸ் முடிச்சோடனே மிதிக்க ஆரம்பிச்சு, நீங்க செவ்வாய்க்கிழமை நைட்டு நியூ இயர் சர்வீஸ் வர வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? இந்த தேனிக்கு போய் ஒரு கேபிள் ஒன்று வாங்கிட்டு வந்துடலான்னு மிதிக்கிறேன், என்ன செய்ய முடியல, போக முடியல அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? நம்ம மிதிக்கிறது சந்தோஷம், ஸ்டாண்டை எடுத்து விட்டு. இந்த உணர்ச்சிகளுக்கு தீனி எப்படி தெரியுமா? அப்படித்தான். நமக்கு ஒரு தற்காலிக சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு டெம்பரல் கம்ப்ளீட்னஸை கொடுக்கும். அப்பாடா, இப்படி பண்ணாங்கல்ல, இப்படி ஆயிடுச்சு, இப்படி செஞ்சாங்கல்ல, இப்படி ஆயிடுச்சு. ஆனா யாரெல்லாம் அந்த உணர்வை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்காது? வளர்ச்சி இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். என் உணர்ச்சிக்கு தீனி போடுகிறவைகளுக்கு நான் மேலும் மேலும் தீனி போடுவேனே, ஆனால் என் வளர்ச்சிக்கு அது தடை என்ன செய்யும்? மாறும்.
இன்னொரு டைரக்ஷன்ல பார்த்தா, இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா, என் வாழ்க்கை முன்னேறக்கூடாததற்கான தடையை நானே சோறு போட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். பாம்புக்கு பால் ஊத்துறதுவாங்கல்ல, அது மாதிரி நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம பால் மட்டும் ஊத்துனா பரவாயில்ல, ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாம் சேர்த்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், வேணாம், பின்னானவைகளை மறந்து பின்னானவைகளை இறக்கி வைத்து விட்டு முன்னானவைகளை நாடி ஓடுங்கள். வழங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, the first bite tastes like heaven, the second one takes you to heaven அப்படின்னுவாங்க. ஒரு 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 விஷயத்தை, ஒரு பிடிச்ச விஷயத்தை ரொம்ப ஆவலோட ரொம்ப பசியோட போய் அப்படியே சாப்பிட்றப்ப அந்த முதல் கடி, அந்த முதல் வாய் எப்படி இருக்குமா, இன்பம் அப்படியே பரலோகத்தை போல இருக்குமா. ஆனா அதவே சாப்பிடக்கூடாத அளவுக்கு தேவையில்லாம சாப்பிட்டா பரலோகம் மாதிரி இருக்காது, பரலோகத்துக்கே நம்மளை என்ன செஞ்சிடும், கொண்டு போயிடும். அல்லேலூயா. அளவா சாப்பிட்டா எங்க இருப்போம், அளவு மீறி சாப்பிட்டா சொர்க்க மாதிரி இருக்குடா, அவனு சொர்க்கம் மாதிரி என்னடா, அவனுடைய சொர்க்கத்துக்கே கூட்டு வரடா அப்படின்னு என்ன செஞ்சிடும். நல்லா கவனிங்க, உணர்வுகளுக்கு தீனி போடுகிற பின்னானவைகள் நமக்கு இன்பமா இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்கிற, அவைகள் உனக்கு வேண்டாம், அவைகளை புறந்தள்ளி விட்டு அவைகளை இறக்கி வைத்து விட்டு ஒரு புதிய மனுஷனாய், ஒரு புதிய மனுஷியாய் உங்களை தேவன் அழைத்த அழைப்பை நிறைவேற்றுகிறதற்கு தகுதியுள்ளவர்களாய் 2025க்குள்ள நுழைவதற்கு நீங்களும் நான் ஆயத்தப்பட ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த காரியம் பாருங்களேன். இப்ப இந்த பின்னானவைகள் இவ்வளவு கஷ்டமா இருக்கு, நமக்கு இவ்வளவு ஆபத்தா இருக்குன்னா அதை தூக்கி என்ன செஞ்சிடணும், எரிந்து விட வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி எரிய வேண்டுமே ஆனால் எனக்கு எது பின்னானவைகள் என்பதை நான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். நீங்க யோனா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நீங்கள் வாசித்தீர்கள். ஏன்னா 1வது அதிகாரத்துல 5வது வசனமும் 12வது வசனமும் இப்படி இருக்கு. 5வது வசனம் நான் வாசிக்கிறேனே. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினாராம். எப்படி நித்திரை பண்ணாரா? இப்போ யோனாவும் மற்றவர்களும், அந்த சம்பவம் நமக்கு தெரியும் இல்லையா. ஆண்டவர் யோனாவை எங்க போக சொல்றாரு, நினிவேக்கு போக சொல்றாரு. இப்போ யோனா எங்க போறாரு, சத்தமா சொல்லுங்களேன், எங்க போறாரு? என்ன எங்க போக சொல்றாரோ அங்க போவதற்கு ஆசையாய் தொடராமல் அவர் வேற பக்கம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, தொடர்ந்துகிட்டு இருக்கிறார். இப்ப தொடர்ந்து உடனே கப்பல்ல ஏறி போறாரு, டிக்கெட் கிடைச்சிருச்சு, கப்பல்ல ஏறியாச்சு. கிளம்புற வரைக்கும் யோனாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? கிளம்புற வரைக்கும் கிளம்புமோ, யாராவது வந்து நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்களோ. ஸ்கூல் படிக்கிறப்ப நடந்திருக்கு. இந்த 10th படிக்கிறப்போலாம் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருவாங்க. 4 மணிக்கு ஸ்கூல் முடியும்னு நினைக்கிறேன். 4 மணிக்கோ 4:30க்கோ எங்க டீச்சர் இங்க உட்காந்துருக்காங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரின்சிபல் அவங்க கண்ணில் பட்டுட்டோன்னா இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, இருந்துட்டு போங்க, 7 மணி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால நாங்கள் என்ன பிரயாசப்படுவோம்னா, 4:30க்கு ஸ்கூல் முடிஞ்ச உடனே அவங்க கண்ணில் தெரியாம ஸ்கூல் பஸ்ல ஏறி என்ன செஞ்சிடணும், உக்காந்துடணும். நீங்க நம்ப மாட்டீங்க, பல நாட்கள் ஸ்கூல் பஸ்ல ஏறி இந்த 2 சீட்டுக்கு நடுவில் நடக்கிறதுக்கு இடம் விட்டுருப்பாங்கல்ல, அதுல எல்லாம் உட்காந்துருக்கு, எப்படியே உட்காந்துருப்பேன். சின்ன பசங்க ஸ்கூல் பஸ்ல வருவாங்க, அண்ணே வழி விடுங்கண்ணே, அப்படியே மேலே ஏறி போடா அப்படி அவங்கள மிரட்டிட்டு நம்ம என்ன செய்யறது? ஏன் தெரியுமா, அவங்க கண்ணில் பட்டுட்டு நம்மள என்ன செய்ய வச்சிருவாங்க. அந்த பஸ் கிளம்பி டிரைவரை பிடிச்சி திட்டுறது. ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தார், பொன்னாங்கன்னு ஒரு தாத்தா. பொன்னாங்க வண்டி அடியா, அவர் ஜாலியாக பேசுவோம், பொன்னாங்க வண்டி அடியா அப்படின்றது. அப்புறம் கிளம்பி ஸ்கூல் காம்பவுண்டை தாண்டி அப்படியே இந்த RMTC காலனி பக்கத்தில் வந்து ஸ்கூல் பில்டிங் நம்மளை விட்டு ரொம்ப தூரமாக போயிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்வான், வழிவிட உட்காரன் அண்ணே அப்படின்னு என்ன செய்யறது, உட்கார்றது. ஏன் தெரியுமா, கிளம்புறதுக்குள்ள யாராச்சும் ஒருத்தரை விட்டு 10th பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது. ஒருவேளை யோனாக்கு அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கிளம்புற வரைக்கும் யார் வந்துருவாங்களோ நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்போ கிளம்புனோடனே எப்படி இருந்திருப்பாரு, அப்பாடா இப்போ எங்க வந்துட்டோம், கடலுக்குள்ள வந்துட்டோம். நம்மளால கடலுக்கு கப்பலின் அடித்தட்டில் போய் எப்படி இருந்தாராம், அப்படி ஒரு தூக்கம். எப்படி தூக்கம்? ஆமா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி தூங்க வீட்டில் என்ன செய்ய மாட்டாரு, வேடிக்கை பார்க்க மாட்டார். உங்களை ஆசீர்வதிக்க நினைச்சிட்டாருன்னா உங்களை மறுபடியும் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த ஆசீர்வாதத்தை நீங்க அடையிறதுக்கு என்னெல்லாம் வகையில பிரயாசப்படணுமோ அப்படியெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அப்படி பிரயாசப்படுறது தான் இன்னைக்கு செய்தி. அதுல ஒரு பகுதி தான் இன்னைக்கு ஒரு விஷயம் உங்களை மறுபடியும் உற்சாகப்படுத்தி, மறுபடியும் உங்களை சீர்படுத்தி, மறுபடியும் உங்களை சரிப்படுத்தி, அப்பா இல்ல உன்னை நான் அழைத்த அழைப்பு வேற, உனக்கு நான் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் வேற, அதற்கு நேரம் நீ போன்னு சொல்லி ஸ்க்ரூ கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்ப யோனா கிளம்பிட்டாரு.
இப்ப கப்பல் நடுக்கடல்ல போனவனே என்ன வந்துருச்சு? காற்று வந்துருச்சு. கப்பல் பயங்கரமா என்ன செய்யுது? ஆடுது. நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், இந்த முதல் அதிகாரத்துல அந்த கப்பலில் இருந்தவர்கள் எல்லாம் இந்த சரக்குகளை தூக்கி கீழே என்ன செஞ்சாங்களாம்? எரிந்தார்கள். ஏன் தெரியுமா எரிஞ்சாங்க? கப்பல் பயங்கரமா ஆடுது, பேலன்ஸ் இல்லாம கப்பல் கவுந்துடக்கூடாது. அதனால கப்பலை லேசா மாத்துறதுக்காக சரக்குகளை தான் தூக்கி கீழே என்ன செஞ்சாச்சு? எரிஞ்சாச்சு. சரி, எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சதுக்கு அப்புறமாவது கப்பல் ஸ்டேபிளா மாறிடுச்சுன்னா அப்ப என்ன செய்யல? மாறல. ஏன் மாறலன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். தூக்கி கீழே போட வேண்டியதை கீழே என்ன செய்யல? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தூக்கி போட வேண்டியதை போடாம உங்களுக்கு தோன்றதெல்லாம் தூக்கி போட்டா மட்டும் லைஃப் சிம்பிளா மாறிடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோம் தெரியுமா தேவனுடைய பிள்ளையே? எனக்கு எது ஈஸியா இருக்கோ அதை பூரா என்ன செஞ்சிருவேன். எனக்கு எது சௌகரியமா இருக்கோ, எனக்கு எதெல்லாம் எளிதா இருக்கோ அதை பூரா என்ன செஞ்சிருவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஓ விஷயத்துக்கு தூக்கி போட்டாலும் என்ன செய்யாது. நான் அதுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கேன். என்ன ஆர்டர்? எதை தூக்கி போடணுமோ அதை போடுற வரைக்கும் வாழ்க்கையில சமாதானம், வாழ்க்கையில நிம்மதி, வாழ்க்கையில அந்த லெகுவான தன்மை, அந்த ஈஸ் ஜர்னி என்ன செய்யாது? இருக்காது. ஏதோ ஒன்று அழுதுகிட்டே இருக்கு பாஸ்டர், ஏதோ ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கு பாஸ்டர், ஏதோ ஒரு விஷயம் மண்டைக்குள்ள போட்டு குடஞ்சுக்கிட்டே இருக்கு பாஸ்டர், ஏதோ ஒரு விஷயம் நிம்மதியை கடுத்துக்கிட்டே இருக்கு பாஸ்டர். ஆண்டவர் சொல்றாரு, அதை அடித்தட்டில நிம்மதி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தூங்கிக்கிட்டு இருக்கு. மகனே அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அதை அழுங்காம தூக்கி என்ன செய்யுங்க? வெளியில போட்டுட்டீங்கன்னா 2025 உங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன செய்யும்? இருக்கும். எத்தனை பேர் இதை செய்ய விரும்புகிறீங்க? எத்தனை பேர் இதை செய்ய விரும்புகிறீங்க? அல்லேலூயா. நாம் விரும்புகிற காரியத்தை அல்ல, தேவன் எதை விட சொல்லுகிறாரோ அதை என்ன செய்யணும்? சிலரை மன்னிக்கிறது நமக்கு கஷ்டமா இருக்கு. சிலரை மன்னிக்கிறதுக்கு நமக்கு எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கு. பாஸ்டர், அவங்க பேசின வார்த்தை அப்படி பாஸ்டர், அவங்க பண்ணின காரியம் அப்படி பாஸ்டர், அவங்க செஞ்ச விஷயம் அப்படி பாஸ்டர், என்னால் அவங்கள மன்னிக்கவே முடியாது பாஸ்டர். கப்பல் ஆடாம இருக்காது சிஸ்டர், கப்பல் ஆடாம இருக்காது பிரதர். உங்க கப்பல் ஆடாம சேஃபா போகணும்னா, உங்க வாழ்க்கை சமாதானமா இருக்க வேண்டுமே ஆனால், எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் உங்களுக்கு முன் குறித்திருக்கிற மேன்மையை, ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால், உங்க வாழ்க்கையில் இருக்கிற யோனாக்களை தூக்கி எங்க போடுங்க? கடல்ல போடுங்க. உடனே அமைதல் வரும். விளங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் திரும்ப சொல்லி முடிக்கிறேன். உங்கள் வாழ்க்கை காற்றினால் அடிபட்டு அலைகிற படகை போல இராமல், உங்கள் வாழ்க்கை சமாதானம் உள்ளதாய், இனிமையானதாய், அமைதலானதாய் இருக்க வேண்டுமே ஆனால், இன்றைக்கு ஆண்டவர் திரும்ப சொல்லுகிறார், யோனாக்களை 2024 என்ன செஞ்சிருங்க? விட்டுட்டு போயிருங்க. உங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிற எல்லா பாரங்களையும் 2024 விட்டுட்டு போயிருங்க. we have 2 more days. இன்னும் 2 நாள் நமக்கு இருக்கு. நாளைக்கு திங்கள், நாளை கழிச்சு செவ்வாய், 2 நாள் இருக்கு. இந்த 2 நாள் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க, ஆண்டவரே இதை நான் விட்டு விடுகிறேன். அது மற்றவர்களால் எனக்கு ஏற்படுத்தின காயமா இருக்கலாம். ஒருவேளை இந்த 2024 இல்லை, அது எப்பயோ பல வருஷங்களுக்கு முன்பதாக இருந்த காரியமா இருக்கலாம். பல வருஷங்களாய் நீங்கள் அதை சுமந்து கொண்டே வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 2024 கடைசி பகுதி அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கட்டும், அதற்கு ஒரு எண்டு காட போகட்டும். இனி நீ அதை சுமக்க வேண்டுவதில்லை. நான் உன் வாழ்க்கையை இலகுவாக்க விரும்புகிறேன். கரங்களை தச்சு ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த